வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி நியூ வெர்ஷனும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்டு வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஒரு 4 செகண்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இந்த 4 செகண்ட் இருக்க டெம்ப்ளேட் எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த டெம்ப்ளேட் வீடியோ செலக்ட் பண்ணுற ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 30ல் வந்து கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும். அதை வந்து ஒரு 55 இல்லைனா ஒரு 50ல் வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அது பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த கரெக்டாக வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறப்ப நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த கரெக்டாக ஃப்ரேமில் வந்து ஷோ ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக அதை ஸ்க்ரீனில் செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜ் முடிகிற இடத்துல வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோவை இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவையுமே செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். அது ரொட்டேட் ஆன அடுத்த டைம் இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் மட்டும் தான் இமேஜஸ் இது இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம 2 இமேஜஸை வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். அதில் 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கா ஸ்க்ரீனில் அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா யுவர் கலர்ஸ்ன்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணப்போ சேம் அதே அப்ளிகேஷனில் தான் இந்த யுவர் கலர்ஸ்ன்ற எஃபெக்ட் இருக்கும். கால்மிட்டிஜேவை இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக அதுவும் அந்த ஆப்லேயே இந்த யுவர் கலர்ஸ்னு இருக்கும். அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யுவர் கலர்ஸில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் நாம் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்டை தான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த 13ன்ற எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு யுவர் கலர்ஸில் 13ன்ற எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு பார்க்க ஒரு லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் யுவர் கலர்ஸில் 13ன்ற எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கவர் ஆகாமல் இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி கீழே கொஞ்சம் டவுனாக இறக்கி வச்சுட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் கவர் ஆகிருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃபேஸ் தெரியாத ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து தெரியல அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி லைட்டாக
அதை சைஸை வந்து இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து கவர் ஆகிடும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டவுட்ஸ் எல்லாமே எடிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்றவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல, ஏதாவது இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ண அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.